ஹாய் பீப்புள், லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது தெரியுமா? லைஃப் லெசன்ஸ். ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு பீப்புளை நம்ம மீட் பண்ணும்போது நாம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, அந்த பீப்புள் நமக்கு செஞ்சது செய்திருக்கக்கூடாதது, இது எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கை பாடங்களாக கற்றுக் கொடுக்குது. இந்த வருஷம் நம்ம கற்றுக்கிட்ட வாழ்க்கை பாடம் அடுத்த வருஷம் நம்ம பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி என்னுடைய 30 வயசுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்ட 30 லைஃப் லெசன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பண்ணலாமா? லெசன் நம்பர் 10, ரியாலிட்டி ஆல்வேஸ் வின்ஸ். இது கொஞ்சம் கஷ்டமான லைஃப் லெசனாக நான் கற்றுக்கிட்டேன். அது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரியாலிட்டி ஆல்வேஸ் வின்ஸ். நிதர்சனம் எப்போவுமே வெற்றி பெற்றோம். அது எப்படின்னா, ஒரு கட்டம் வரைக்கும் பல விஷயங்களை பற்றி நம்ம கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம கனவு காண்டுக்கிட்டு இருப்போம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு மாயாஜாலத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் சில நேரங்களில் லைஃப் நம்மளுக்கு பலார்னு அடித்து புரிய வைக்கிறது என்னென்னா, நம்ம ஆசைப்படுறதுனாலேயே இல்லை நம்ம அதை எதிர்பார்க்கறதுனாலே அந்த விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்க்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நிதர்சனமான உண்மை அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கறதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு கடவுளாக பார்த்து நம்மளுக்கு கொடுக்குறதா இருக்கலாம். ஆனால் ரியாலிட்டி என்றைக்குமே வெற்றி பெற்றுரும். அது நம்ம கெரியர் பொறுத்தா இருக்கலாம், நம்ம லைஃப் ஸ்டைல் பொறுத்தா இருக்கலாம். நம்ம கனவு காண்டதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம கனவு காண்ட மாதிரிலாம் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. ரியாலிட்டி நடந்து தான் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு வேணும். ஒரு வழியாக 30 இயர்ஸ்க்குள்ள நான் கற்றுக்கிட்டேன், ரியாலிட்டி எப்போவுமே வின் ஆகிடும். ஸோ லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நாம் கனவு கண்டது நம்ம முயற்சி பண்ணுறதுலாம் பண்ணலாம், ஆனால் நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா ரியாலிட்டி தான் எப்போவுமே வின் ஆகும். லெசன் நம்பர் 9, ஸ்டாண்டிங் அப் ஃபார் யுவர் செல்ஃப் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்காக நீங்கள் நின்று பேசுகிறது உங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம். லைஃப்பில் சில கட்டங்களில் நமக்குன்னு பேச யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளை பற்றி பேசலை, நமக்காக இதை கேட்கலை, நமக்காக இதை முன்னிருந்து நம்ம மனசை வெளிப்படுத்தலை அப்படின்னா வேறு யாருமே அதை பண்ண போகிறது இல்லை. பல விஷயங்கள் நம்மளுக்கு அதனால் கிடைக்காமே போயிடும். நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதுதான் நான் நினைக்கிறேன், இதை தான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இதுதான் இந்த விஷயங்களில் சரின்னு படுது அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத தைரியமாக சொல்கிறதுக்கு கற்றுக்கணும். நிறைய பேர் லைஃப்பில் இதை பண்ண முடியாததுனால பல விஷயங்களை லைஃப்பில் இழந்துடுறாங்க. பல விஷயங்கள் லைஃப்பில் அதுக்கப்புறம் கவலைப்படுறாங்க. ஸ்டாண்டிங் அப் ஃபார் யுவர் செல்ஃப் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ ஃபார் யுவர் செல்ஃப். ஒரு வழியாக நான் 30 இயர்ஸ்க்குள்ளே கற்றுக்கிட்டேன். எனக்கு சில சுச்சுவேஷனில் இதுதான் சரின்னு படுது, இதுதான் இப்படி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதனால வேறு யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஆனால் இதுதான் எனக்கு கரெக்டுன்னு எனக்கு தோணுது அப்படின்றத தைரியமாக பேசுகிறதுக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் தைரியமாக சொல்கிறதுக்கும் கற்றுக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். லெசன் நம்பர் 8, trying to make people understand about yourself is actually not necessary always. அப்போ தான் சொன்னேன், எப்போவுமே மற்றவங்க என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்கணும், எம்பத்தைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் நம்மளை எப்போவுமே எல்லாரும் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம். நம்மளை யாருமே எல்லா நேரத்தையும் புரிஞ்சுக்க போகிறதே கிடையாது. அவங்களுக்கு புரிய வைக்கிறதையே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தோம்னா காலம் வரும்போது அவங்களா புரிஞ்சுப்பாங்க. அது எந்த காலம் அப்படின்னா, லெசன் நம்பர் 7, ரீச் அ பெட்டர் பொசிஷன் அண்ட் தென் பீப்புள் வில் லிசன் டு யூ. இதையும் என் லைஃப்பில் 30 வயசுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம யார் எப்படிப்பட்டவங்கன்றதை ஒருத்தருக்கிட்டையும் ஒரு கட்டத்தில் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலாக அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்ற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனாக நமக்கு தேவையில்லாதுன்றதுனால நாம் ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு ரீச் ஆகிறோம், நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னா எந்த காலத்தில் யார் நம்மகிட்ட கேட்காம இருந்தாங்களோ அவங்களே நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்க. இது என் லைஃப்லேயே நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு கட்டத்தில் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு புரிய வைக்க ட்ரை பண்ண சில விஷயங்களை ஃபியூ இயர்ஸ் கழித்து 2-3 வருஷம் கழித்து கூட, அப்போ நீ இப்படி சொன்ன அப்போ எனக்கு புரியல, ஆனால் இன்னைக்கு நீ சொல்லாமல் எனக்கு அது புரியுது அப்படின்னு சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த 3 வருஷத்தில் நான் கொஞ்சம் வேறு பொசிஷனில் இருந்திருப்பேன். அப்போ அவங்க என்னை ஈஸியாக அதெல்லாம் இல்லை போ அப்படின்னு சொல்ல முடிஞ்சுது. இப்போ நான் சொல்லாமையே நான் சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் அப்படிலாம் இருந்ததுனால தான் அவன் கொஞ்சம் மேலே போயிருக்கான், நம்ம அப்படியே இருக்கோம் அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்கு வந்ததுனால தான் அவங்க என்கிட்ட அதை சொல்ல முடிஞ்சுது. ஸோ இதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம யார்கிட்டையுமே இது புரிய வைக்க ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட ஒருத்தவங்க புரிஞ்சிக்கலையா, நம்ம ட்ரை பண்ணோம், புரிஞ்சிக்கலையா, நம்ம பாட்டு நம்ம லைஃப் பார்த்துட்டு மேலே போயிட்டே இருப்போம், அப்போ அவங்களா புரிஞ்சுப்பாங்க. லெசன் நம்பர் 6, a normal thing for others can be new to you. Be open to new things. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் நினைக்கக்கூடாது, புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு.
ஆனால் இந்த லைஃப் லெசனில் என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கலாம். என்னடா இவங்க வேறு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க, இவங்க இந்த விஷயத்த வேறு மாதிரி பண்ணுறாங்க, இவங்க வாரம் இந்த விஷயத்த பண்ணுறாங்க, நம்ம அதை பண்ணுறதே இல்லையே, வாரத்தில் ஒரு நாள் இவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வராங்க, அதை நம்ம ட்ரை பண்ணுறதே இல்லையே, அவங்க பணத்தை இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம அதை முடிஞ்சாலும் நம்ம பண்ணதே இல்லையே, நம்ம ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவங்க நார்மலாக பண்ணுற விஷயம் நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கலாம். அப்படி புதுசாக இருக்கிறதுனால நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க நார்மலாக பண்ணுறாங்களா, நம்ம அந்த லைஃப் ஸ்டைலில் பெட்டராக இருந்துச்சுன்னா நாமளும் அதை நார்மலைஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் நம்மளும் அதை நம்ம லைஃப் ஸ்டைலில் இன்கார்பரேட் பண்ண முடிஞ்சால் நம்மளுக்கு அது பெட்டர் லைஃப் ஸ்டைலில் கொடுக்குமா, பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குமா, நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்து நாம் அந்த லைஃப்பில் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இது ஒரு சின்ன பேசிக் திங். வீக்கெண்ட் ஆனால் இவங்க வெளியே போகிறாங்க வழக்கமாக, ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் போனதே இல்லை, ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், நம்மளும் வெளியெல்லாம் போய் பழகலாம், அதெல்லாம் நம்மளுக்கு பாதிப்பு இருக்க போகிறது இல்லை, ஆனால் நம்ம கொஞ்சம் பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ் நிறைய விஷயங்களை கற்றுப்போம் போல் அப்படின்றதுல ஆரம்பித்து நான் சொன்ன மாதிரி இந்த சம்பளத்தை இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது வரைக்கும் நம்ம அதை கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்குது. ஸ்டே டியூன்ட். பை.